நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். அக்ஞாதி மார்க இதி சப்ரணயம் ஸ்வயாத்ராம் கிருத்வா பதேத பரமே வசதிம் சமாதௌ திருட்வாத விச்யுதிம் அவாப்ய ததோதி கின்னஹ தம் மோக்ஷதம் நுவதி முக்த ஜனாபிபோக்யம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே நிறைவு பதிகம் 10 திருவாய்மொழி முனியே நான்முகனேனு தொடங்கக்கூடிய பதிகத்தின் முதல் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம். இந்த மொத்த பதிகத்திலே பகவான் திருமால் தான் முக்தி அளிப்பவர், முக்தி பெற்றவருக்கு இனிப்பவர். முக்தி அளிப்பவரும் அவரே, முக்தி பெற்றோர்களுக்கு இனிப்பவரும் அவரே என்பதை நம்மாழ்வார் இதிலே காட்டுகிறார். ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு காரணம் சொல்லி பகவான் தான் மோட்சம் அளிப்பான், மோட்சம் அடைந்த பின் அவனே இனியவனாக இருந்து நமக்கு பேரின்ப அனுபவத்தை தருவான் என்பதை காட்டிக்கொண்டே வருகிறார். அதிலே முதல் பாசுரத்தை இன்றைய தினம் காண உள்ளோம். இந்த பாட்டுல பெருமாளை முனியே என்று அழைக்கிறார். முனி அப்படின்னா சிந்தனையாளர், சிந்திப்பவர்னு அர்த்தம். அதனாலதான் பெரிய சிந்திப்பக்கூடிய மகான்கள், ஞானிகள் எல்லாம் முனிவர்கள்னு சொல்றோம் இல்லையா. மனநசீலகா முனிகின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவா. எப்போதும் சிந்திப்பவர், பகவானை சிந்திக்க கூடியவர்களை முனிவர்கள்ங்கிறோம். பகவானையே முனிங்கிறார் ஆழ்வார். ஏன்னா அவரும் சிந்திச்சுட்டே இருக்காராம், நமக்கு எப்படியெல்லாம் அடியார்களுக்கு மோட்சம் கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு பண்ணி வாழ திருப்தி ஆகணுமே, என்ன பண்ணலாம், நாம் மோட்சம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் சிந்தனை பண்ணி கொண்டு முனியாக இருக்கிறார். அதனால முனி. அப்ப அவர் தான் நமக்கு மோட்சம் அளிப்பவர், மோட்சம் பெற்ற பின் இனிப்பவர். இதை உணர்த்தக்கூடிய முதல் பாசுரம். ஏற்கனவே போன அந்த எபிசோட்ல இதற்கான அறிமுகம் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போதே நீங்கள் மனத்திரையை திறந்து வைத்துக் கொண்டு தயாராக இருப்பீர்கள். நம்மாழ்வாருக்கு மானசீக அனுபவமாக வைகுண்டத்தை நோக்கிய பயணத்தை பெருமாள் காட்டிட்டார். கிட்டத்தட்ட வைகுண்டத்துல பெருமாள் நம்மாழ்வார் தலையில திருவடியே பதிச்சுட்டார். அந்த அனுபவம் எல்லாம் பெற்ற நம்மாழ்வார் கண்ணை திறந்து பார்த்தா புளிய மரத்தடி ஆழ்வார் திருநகரி பூமியில தான் இருக்கார். ஐயோ பகவானே, இன்னும் அடியனுக்கு நீ முக்தி தரவில்லையா? நம்மாழ்வார் இப்போது கதறுகிறார். இந்த பதிகத்தின் முடிவுல வாஸ்தவமாவே பெருமாள் நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்க போறார். அதற்கு முந்தைய நிலை, நம்மாழ்வார் இப்ப பெருமாளை பார்த்து கதறுகிறார். ஐயோ பகவானே, இவ்வளவு நேரம் நீ காட்டியதெல்லாம் மானசீக காட்சி தானா? அடியன் இன்னும் மோட்சம் போகலையா? பெருமாளை பார்த்து கேள்வி கேட்கிறார் நம்மாழ்வார். நீ எதற்காக உலகத்தை படைத்தாய்? நாங்கள்லாம் முக்தி அடையணுங்கிறதுக்காகத்தான உலகத்தை படைத்தாய். எதற்காக நீ இவ்வளவு அழகான திருமேனியோடு இருக்கிறாய்? எங்களையெல்லாம் மயக்கி உங்ககிட்ட ஈடுபடுத்தத்தானே அழகான திருமேனியோடு இருக்கிறாய். ஏன் இவ்வளவு தூரம் என் தலையில திருவடி வச்சு ஞானத்தை கொடுத்தாயே, எதற்காக ஞானம் கொடுத்தாய்? நான் முக்தி அடைவதற்காகத்தானே. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை இப்படி கஷ்டப்படுத்துவதற்காகவா நீ இத்தனையும் பண்ணினாய்? நம்மாழ்வார் சடகோப்பன்னு ஒருத்தனை படைச்சு புளிய மரத்தடியில உட்கார வச்சு அவனுக்கு ஞானம் பக்தி எல்லாத்தையும் கொடுத்துடுவேன். கொடுத்துட்டு என்னை மட்டும் கொடுக்க மாட்டேன், கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவா நீ உலகை படைக்க வேண்டும் என்று சிந்தித்தது எதற்காக? நீ அழகான திருமேனியோடு இருப்பது எதற்காக? எனக்கு நீ ஞானத்தை கொடுத்தது எதற்காக? அத்தனையும் இந்த உலகத்தை படைத்ததன் பலன். நம்மாழ்வாரை போல ஒரு பக்தன் கிடைச்சு அவனை அனுபவிக்கணுங்கிறது தானே. ஏன் அழகான திருமேனியோடு இருப்பதன் பலன் எனக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கணுங்கிறது தானே. எனக்கு நீ ஞானத்தை கொடுத்ததன் பலன், பக்தியை கொடுத்ததன் பலன் நான் முக்தி அடையணுங்கிறது தானே. அப்போ உன் முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கணும்னு உனக்கே இஷ்டம் இல்லையா பகவானேன்னு வளைத்து பிடித்து பெருமாளை கேள்வி கேட்கிறார் நம்மாழ்வார். முதல் பாசுரம் அனுபவிக்க தயாராகுங்கள். முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கரு மாணிக்கமே என் கள்வா தனியேன் ஆறுயிரே என் தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகல் ஒட்டேன் ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே. முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கள்வா தனியேன் ஆறுயிரே என் தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன்
ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே. பெருமாளை வடச்சு பிடிச்சு கேள்வி கேட்கிறார் நம்மாழ்வார். முனியே, நான்முகனே, முக்கண்ணப்பா. உதாரணம் சொன்னோம் இல்லையா போன எபிசோட்ல, அம்மாவை பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி. குழந்தை ரொம்ப பசிக்கிறதுன்னா அம்மானு கூப்பிட்டா பதில் இல்ல, பேரை சொல்லி கூப்பிட்டுடுவோன்னு. அது போல முனியேங்கிற பேரை சொல்லி பெருமாளை கூப்பிட்டாராம். முனி அப்படின்னா சிந்தனையாளர், சிந்திப்பவர். பெருமாளை முனியேன்னார். பெருமாள் எதை சிந்திக்கிறார்? எதை சிந்தனை செய்பவனேங்கிறாரே. எதை சிந்திச்சார்னா, பிரளய காலம், ஆசீதிதம் தமோபூதம்னு பிரளய காலத்துல அத்தனை ஜீவாத்மாக்களாகிய நாம எல்லோரும் ஜடப்பொருள் போல கடந்தோம். அப்போ பகவான் முனியே, சிந்தனையாளனாகிய பகவான் சிந்திச்சானா, ஐயோ பிரளய காலத்துல அத்தனை உயிர்களும் ஜடப்பொருள்கள் போல இருக்காளே, இவர்களால் எப்படி முக்தி அடைய முடியும்? இவர்கள்லாம் முக்தி அடையணும்னா முதல்ல இவர்களுக்கு ஒரு சரீரம், ஞானத்தை கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் அவனால பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ண முடியும். அதை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு வேத சாஸ்திரங்களை நாம் கொடுக்க வேண்டும். அதை உபதேசிப்பதற்கு ரிஷிகளை கொடுக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் பண்ணுவோன்னு முடிவெடுத்தாராம். முனியே இன்னும் சிந்திக்கிறார். இல்ல இவன் போய் வாழணும்னா அதுக்கு பூமி வேணுமே. வெறும்னா பக்தி யோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ பிரளய கடல்ல உட்காந்து பக்தி யோகம் பண்ணுன்னா இப்படி பண்ணுவான்? அதற்காக இந்த உலகத்தை படைத்தானா. இந்த உலகத்தை படைத்தது எதற்காகனா, இங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே நாம வாழணுங்கிறது மட்டும் நோக்கம் இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டு சௌக்கியமா இருந்தாதான் மேற்கொண்டு அவனால பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ண முடியும், பண்ணி மோட்சம் அடைய முடியும். முனியே அதனால உலகத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்தான். அத்தோடு அந்த முனி சிந்தனை நிற்கல. இன்னும் இவனுக்கு தெளிவா புரியணும்னா இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும். அதுக்கு நானே பல அவதாரங்கள் எடுக்க போறேன்னு சிந்தித்தான் முனியே. அவனே அவதாரம் பண்ணி எல்லாம் சொன்னாலும் நாம கேட்க மாட்டோம். அதனால என்ன பண்ணுவா, யானையை வச்சு யானையை பிடிக்கிறதும்பா. அது போல பக்தர்கள் பலர் அனுப்பி, பரமாத்மா சொன்னா கேட்க மாட்டா, ஜீவாத்மாக்கள் சொன்னாதான் கேட்பா. ஆழ்வார்கள் அனுப்பி பாசுரங்கள் பாட வச்சு உபதேசம் பண்ண வைப்போம் என்று ஆழ்வார்கள் அவதரிக்க வைக்கணும்னு நினைச்சானே முனியே. ஆழ்வார்கள் பாசுரம் பாடினா போதுமா? அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆச்சாரியர்கள் வேணுமே. நாதமுனிகள் என்ன, ராமானுஜர் என்ன, இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை எல்லாம் உருவாக்கணும்னு நினைச்சானே முனியே. அப்ப சிந்தனையாளன் இத்தனையும் எதுக்குன்னா, நாம மோட்சம் போகணுங்கிறத பத்தி நாம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? இந்த பிறவி பிணியில இருக்கோமே, எப்ப வெளியில போறோம்? நெவர். ஆனா முனியே அவன் யோசனை பண்ணிட்டு இருக்கானா, இந்த ஜீவாத்மா இங்க இருக்கானே, இவனுக்கு எப்படி மோட்சம் கொடுக்கறதுன்னு எங்களுக்காக சிந்தித்து உலகை படைத்தவனே முனியேன்னார். அடுத்து நான்முகனேன்ட்டார். என்னப்பா இது, இவ்வளவு நேரம் நம்மாழ்வார் பெருமாளை பத்தி தான் பாட்டு பாடுறாருன்னு நினைச்சோம். நான்முகன்னு பிரம்மாவை கூப்பிடுறாருன்னா, நான்முகனாகிய பிரம்மாவுக்குள்ளும் அந்தரியாமியாக எழுந்துருளி இருப்பவனேன்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மா என்பவர் சுயமா படைக்கல, அவர் அந்த பதவியில உட்கார வச்சவன் பகவான், அவரை உள்ளிருந்து இயக்குபவனும் பகவான். அப்ப கிட்டத்தட்ட பிரம்மாவே பெருமாள் தான் சொல்லலாம். ஏன்னா பெருமாள் இல்லாமல் பிரம்மா இல்லை. அக்கா ரெண்டு பேரும் ஒருத்தரேன்னு அர்த்தம் இல்ல. பிரம்மா என்பவர் ஒரு ஜீவாத்மா, படைக்கப்பட்டவர், போஸ்ட்ல உட்கார்ந்திருக்கவர். நாராயணன் பகவான், அவரை படைத்தவன் பரமாத்மா, நிலையானவன், நிரந்தரமானவன். ஆனா பகவானுடைய மொத்த கண்ட்ரோலுக்குள்ள பிரம்மா இருக்கிறதுனால அவரும் பெருமாள் தான் சொல்லிடலாம். ஒரு ஆபீஸ பாக்குறோம், சார் இந்த ஆபீஸ்ல இவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்களே எப்படி சார் எல்லாம் கேட்டா ஒருத்தர் சொன்னார், அந்த மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க சார், அவர் தான் சார் ஆபீஸ் ஏன்னார். மேனேஜர் தான் ஆபீஸ்னா மற்றவாழ்லாம் பொய் தோற்றம் அல்லது அவரே எல்லா வேலையும் பாக்குறாருன்னு அர்த்தம் இல்ல. மற்றவாழ்லாம் வேறுபட்டவாதான், அவருக்கு கீழே இருக்கிறவாதான். ஆனா மேனேஜர் என்ன சொல்றாரோ, அவர் எப்படி இயக்குகிறாரோ அப்படித்தான் எல்லாரும் இயங்குவா. அதனால மேனேஜர் தான் ஆபீஸ். அது போல பெருமாள் தான் பிரம்மா, பெருமாள் சொல்றபடித்தான் பிரம்மா இயங்குறார். அப்போ நான்முகனே, நான்முகனுக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கிறாயே, அதெல்லாம் சரிதான். எதுக்கு ஆழ்வார் இங்க சுத்தி வளைச்சு சொல்லணும்னா காரணம் இருக்கு. இந்த உலக படைக்கணும், முனியே படைக்க வேண்டும்னு சிந்தித்தான் அல்லவா. படைப்பதற்காக நான்முகனே உன் முந்தி தாமரையில நான்முகன்கிற பிரம்மாவை படைத்து நீயே பிரம்மாவுக்குள் அந்தரியாமியாக இருந்து ஜடப்பொருள் போல் இருந்த எங்களுக்கெல்லாம் சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் எங்களையெல்லாம் பிறக்க வைத்த நான்முகனுக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய நான்முகனே. அடுத்து முக்கண் அப்பான்னார். முக்கண் என்றால் சிவபெருமான். முக்கண் அப்பா, முக்கண்ணனாகிய சிவபெருமானாக இருந்து அப்பா பேருதவி புரிபவனே. அகைன் இங்க சிவனும் பெருமாளும் ஒண்ணுன்னு அர்த்தம் இல்ல. சிவபெருமானாகிய முக்கண்ணனுக்குள்ளும் அந்தரியாமியாக பகவான் தான் இருக்கிறார். அதை எதுக்குப்பா இங்க சொல்லணும்னா காரணம் இருக்கு. பகவான் என்ன பண்ணாராம், உலகத்துல எல்லாரையும் படைச்சுட்டார். எதுக்காக அவர் படைச்சார்?
முனி நன்னா சிந்திச்சு நாமெல்லாம் மோட்சம் போகணுங்கிறதுக்காக ஜம்முன்னு எல்லாரையும் படைச்சு நமக்கு சரீரம் ஞானம் எல்லாம் கொடுத்து, ஆஹா இதெல்லாம் இவ சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணி மோட்சம் வரப்போறான்னு நினைச்சிட்டு இருந்தா, நாம என்ன பண்ணிட்டோம், இதை வச்சுட்டே இல்லாத தப்பு பாப்பம் அதர்மம் அத்தனையும் பண்ணி மத்தவாளையும் போட்டு படுத்தி பெருமாளை பார்த்தார், அச்சோ இவாளுக்கெல்லாம் சரீர ஞானத்தை கொடுத்ததே தப்பா போச்சே, இவன் பேசாம பிரளய காலத்துல இருந்த மாதிரி ஜடப்பொருளா இருந்தா புண்ணியத்தை தேடிக்கிறானோ இல்லையோ பாப்பத்தையாவது சம்பாதிக்காம இருப்பான், அதனால உலகத்தை அழிப்போம்னு முடிவு பண்ணி முக்கண் அப்பா சிவபெருமானுக்குள் அந்தரியாமியாக இருந்து உலகத்தெல்லாம் அழிச்சாராம் பெருமாள். அப்பான்னா பேருதவி செய்தவன் அர்த்தம். நீ எங்களை படைச்சதை விட அழிச்சதுதான் பேருதவின்ட்டார். அழித்தல்னா ஜீவாத்மாவையே அழிக்கிறாருன்னு இல்ல, இந்த சரீரத்தெல்லாம் அழிச்சு உலகத்தெல்லாம் அழிச்சு ஜீவாத்மாக்களை வயத்துக்குள்ள வச்சு காப்பாத்துறார். எதுக்கு அப்படி பண்ணார்னா, ஒரு உதாரணம் சொல்லுவா. ஒரு அப்பா என்ன பண்ணாராம், பையன் கையில அருவாளை கொடுத்து விவசாயம் பார்த்துட்டு வார்னார். இவன் விவசாயம் பார்க்கறேன்னு போனவன் அருவாளால பயிரெல்லாம் வெட்டாம கையை வெட்டின்னு வந்துட்டானா. அப்பா பார்த்தார், நீ விவசாயமே பார்க்க வேண்டாம், கையை வெட்டிக்காம இருந்தா போதும்னு அருவாளை பிடுங்கி வச்சுட்டாராம். அருவாளை கொடுத்தது விவசாயம் பார்க்க, ஆனா இவன் என்ன பண்ணான், கையை வெட்டின்ட்டான். அதனால அருவாளை பிடுங்கி வச்சார். நீ விவசாயம் பார்க்கறையோ இல்லையோ கையை வெட்டிக்காமலாவது இருன்னு. பெருமாள் நமக்கு ஞானமும் சரீரமும் கொடுத்தது மோட்சம் போகணும் புண்ணியம் செய்யணுங்கிறதுக்காக. ஆனா நாம அதை வச்சுன்னு பாபம் பண்ணவாரே, அப்பா நீ புண்ணியத்தை செய்யறியோ இல்லையோ பாபத்தையாவது பண்ணாம இருன்னு சொல்லி கொடுத்த அருவாளை பிடுங்கி வைக்கிற மாதிரி முக்கண் அப்பா சிவனுக்குள் அத்தறியாமையாக இருந்து உலகத்தை அழித்தவனே, இத்தனையும் பகவான் ஏன் பண்றாருனா நம்மை ரட்சிக்கணும்னு. இந்த பாட்டை அப்படியே மீண்டும் சேவிக்கணும். முனியே இப்ப எல்லாரையும் அழிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பகவான் யோசிக்கிறான், அடடா மறுபடியும் ஜீவாத்மாக்கள்லாம் ஜடப்பொருள் மாதிரியே இருக்காளே, இவாளுக்கெல்லாம் ஒரு சரீரம் ஞானம் கொடுத்தாதானே இவர்களால மோட்சம் வர முடியும். அப்ப என்ன பண்ணலாம், முனியே அடுத்து நான் முகனே பிரம்மாவை படைத்தார், பிரம்மா மூலம் மீண்டும் நம்மை படைத்தார், நல்ல வழிக்கு வருவோன்னு பார்த்தார், நாம மீண்டும் பாபம் பண்றோம். முக்கண் அப்பா சிவனுக்குள் அந்தரியாமையா இருந்து அழிக்கிறார். மீண்டும் முனியே யோசிச்சு பார்க்கிறார், நான் முகனே படைக்கிறார், முக்கண் அப்பா அழிக்கிறார், முனியே சிந்திக்கிறார், நான் முகனே படைக்கிறார், முக்கண் அப்பா அழிக்கிறார். இப்படி மீண்டும் 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 படைத்து அழித்து எங்களுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாயே, எல்லாம் எதுக்குப்பா, நான் மோட்சம் வரணும், இந்த நம்மாழ்வாருங்கிற ஒரு ஜீவாத்மா மோட்சம் வரமாட்டானாங்கிறதுக்காகத்தானே இத்தனையும் நீ செய்து கொண்டு இருக்கிறாய். சரி இதெல்லாம் போது, சிவனுக்குள்ளேயும் நீதான் இருக்க, பிரம்மாவுக்குள்ளேயும் நீதான் இருக்க, சிந்திக்கிறாய் முனி. ஆனா உனக்குன்னே அசாதாரணமான விலட்சணமான சிறப்பான ஒரு திருமேனியோடு இருக்கிறாயே, அந்த திருமேனியால் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாயே, அந்த திருமேனியை நீ வச்சுட்டு இருக்கிறதே என் மனசை திருடுறதுக்கு தானே. அப்படி இருக்கும்போது இன்னும் என் மனதை கொள்ளை கொண்ட பின்னும் என்னை ஏத்துக்காம இருக்கலாமா? என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கழ்வானார். என் பொல்லா ரொம்ப பொல்லாதவனே, கனிவாய் கோவை கனி போன்ற சிவந்த திருவாய் கொண்டவனே, அந்த திருவாயால சிரித்து என்னை மயக்கியவனே கனிவாய், தாமரை கண் தாமரை போன்ற அகன்ற மலர்ந்த குளிர்ந்த அழகிய நறுமணம் மிக்க சிவந்த திருக்கண்களை கொண்டவனே, அந்த கண்களால் கட்டாட்சித்து தானே எனக்கு ஞானமும் பக்தியும் கொடுத்தாய். தாமரை கண் கருமாணிக்கமே, மாணிக்கம் என்பது சிவந்திருக்கும், பெருமாள் கொஞ்சம் கருப்பு இல்லையா, கருமாணிக்கமே, கருமாணிக்கம் போன்ற திருமேனியாலே என்னை ஆற தழுவிக்கொண்டு எனக்கு இவ்வளவு பேரனுபவம் தந்துவிட்டு இப்ப எங்கேயோ புறப்பட்டு போயிட்டு என்னை இப்படி தனியா வச்சுட்டியே. அப்போ கனிவாய் கனி போன்ற திருவாயால் சிரித்து மயக்கி, தாமரை கண்ணால் கட்டாட்சித்து ஞான பக்தியை கொடுத்து, கருமாணிக்கம் போன்ற திருமேனியாலே அணைத்து கொண்டு உன்னுடைய அனுபவம் என்னங்கிறத காமிச்சுட்டு இப்ப திடீர்னு எங்க போனேன்னு தெரியாம மறைந்து விட்டாயே என் கழ்வான்னர். என் கழ்வா அப்படின்னா எனக்கே தெரியாமல் என்னை திருடி சென்றவனேன்னு அர்த்தம். இந்த திருடர்களை தான் பொதுவா கழ்வன் கழ்வன்பா. நம்ம பொருள் வச்சிருப்போம், அவன் எங்கேருந்து எடுத்தான் எப்படி எடுத்தான்னு தெரியாது, ஆனா காணா போயிடும் இல்லையா. அது நிறைய பாக்குறோம் இல்லையா, பஸ்ல போயிட்டு இருக்கும் போது கண்டக்டர் டிக்கெட்டும் பார், பாக்கெட்ல கையை விட்டா கை உள்ள போயிட்டே இருக்கும், பாக்கெட்டையே காணும், பர்சையும் காணும், பார்த்தா எங்கேயோ அடிச்சுட்டான், பிக் பாக்கெட்டுங்கிறான். என் கழ்வா இந்த பாக்கெட்ல இருந்து உள்ளத்தையே கொண்டு சென்று விட்டாயே, எப்போ திருடினன்னு தெரியலப்பா. இந்த உள்ளம் கொள்ளை போனதுனாலதான் இந்த பாட்டுல ஆழ்வார் என்ன பண்ணாராம், பெருமாள் ரொம்ப அழகா இருக்கார், யாராவது திருஷ்டி போட்டுட போறான்னு பொல்லான்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாராம். ஆரம்பத்துல ஆழ்வார் பாடும்போது என் கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கழ்வான் தான் பாடினாராம். ஆனா இந்த அழக நம்மாழ்வார் வாயால பாட இதை யாராவது கேட்டுட்டு பெருமாள் ரொம்ப அழகா இருக்காரு, ஓஹோ அவ்வளவு அழகா அப்படின்னு கண்ணெச்சில் திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றதுன்னு திருஷ்டி கழிக்கிற மாதிரி பொல்லான்னு ஒரு வார்த்தையை போட்டாராம். சில அம்மாவே என்ன பண்ணுவா, பையனை பத்தி சொல்லும் போது எல்லாம் நன்னா சொல்லிட்டு
ஒருவேளை ஓவரா சொல்லிட்டோம் போல இருக்கு. இல்ல என் பையன் இருக்கானே, அவனுக்கு ஒரே வியாதி, சாப்பிடவே மாட்டான், வியாதி போட்டு படுத்துட்டே இருக்கு, படுத்த படுக்கையா இருக்கான், விளையாட மாட்டேங்கிறான்னு 4 சேர்த்து அடிச்சு விடுவா. எதுக்குன்னா கண்ணு போட்டு விடக்கூடாதுன்னு. அது போல என் பெருமாள் பொல்லாதவர், அது மனசார ஆழ்வார் சொல்லலையா, இவன் மேல கண்ணு போடக்கூடாதுன்ட்டு சொல்றாராம், திருஷ்டி கழிப்பதற்காக நம்பிள்ளை காட்டுகிறார். என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கழ்வா, இப்படிப்பட்ட அழகான திருமேனியால என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு போனாயே, ஏம்பா மனசை திருடிட்டு போயிட்டு ஆத்மாவை கொண்டு போகாம இங்க விட்டா இந்த ஜீவாத்மா என்ன பாடுபடும் என்று முனியாகிய நீ சிந்தித்து பார்க்கவில்லையா? அது மட்டும் இல்லப்பா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, தனியேன் ஆறுயிரேன். ஆறு உயிர், என்னுடைய அருமையான உயிரே நீதான். உயிர் இல்லாமல் உடலால் வாழ முடியுமா? அதுபோல் உயிராக நீ இருக்க, நீ இல்லாமல் இந்த நம்மாழ்வாரால் உயிர் வாழ முடியுமா? என்னை எப்படிப்பா நீ விட்டுட்டு போகலாம்? தனியேன் ஆறுயிரேன்னார். என்னை தனியா விட்டுட்டு போனேன்னாராம். தனியாவா விட்டுட்டு போனார்னா, நம்பிள்ளை வீட்டுல வியாக்கியானம், பெருமாள் மீது இவருக்கு ஈடுபாடு ரொம்ப வளர்ந்துட்டதுனால உலகத்தாரை விட்டு தனித்து போயிட்டாராம் நம்மாழ்வார். உலகத்தார் யாரோடும் சேர்ந்து இருக்க எனக்கு பிடிக்கவில்லை, இங்கேருந்தும் விலகிட்டார். வைகுண்டம் போகணும்னு ஆசைப்படுறார், நித்திய சூரிகளோட கூடணும்னு நினைக்கிறார், அதுவும் கிடைக்கல. அப்ப ரெண்டும் கெட்டான் நிலையில் நான் தனித்து நிற்கிறேன்கிறாரா நம்மாழ்வார். நான் அங்க போய் சேரணும்னு ஆசைப்படுறேன், நித்திய சூரிகள் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கிடைக்கல. சம்சாரிகளோடு இருக்கேன், ஆனா பிடிக்கல. அப்போ இருப்பவர்களை எனக்கு பிடிக்கவில்லை, நான் விரும்புபவர்கள் எனக்கு கிடைக்கவில்லை. அப்போ தன்னந்தனியாக தனிமரமாக என்னை விட்டு விட்டு தனியேன் ஆறு உயிரே, எனது உயிரான நீ இப்படி போயிட்டியே, இது நியாயமா? அப்ப 3 கேள்வி ஆயிடுத்து இதோட. நீ உலகத்தை படைத்து காத்து அழிப்பதெல்லாம் நான் மோட்சம் வரணுங்கிறதுக்காக, ஆனா ஏன் கொடுக்கல? 2வது கேள்வி, உன் அழகான திருமேனியால மனசு திருடின்னு போன உனக்கு இந்த ஆத்மாவை கொண்டு போகணும்னு தெரியலையா? 3வது கேள்வி, எனக்கு உயிரே நீதானே, என்னை தனியா விட்டுட்டு போனா இந்த உடம்பால் எப்படி வாழ முடியும்? அடுத்து 4வது கேள்வி, என் தலைமிசையாய் வந்துட்டு, தலைமிசைனா தலைக்கு மேலேன்னு அர்த்தம். என் தலைமிசையாய் வந்துட்டுன்னா என் தலைக்கு மேல வந்துட்டு அப்புறம் நீ போலாமாங்கிறார். ஏன்னா அந்த முந்திய வைகுண்ட அனுபவம் கொடுத்தார் இல்லையா, அப்ப பெருமாள் தன் 2 திருவடிகளையும் நம்மாழ்வார் தலைக்கு மேல வச்சு அனுகிரகம் பண்ணார். அந்த மானசீக அனுபவத்துல, அந்த தியான நிலையில நம்மாழ்வார் பார்த்துட்டார். அப்படி திருவடி வச்ச அனுபவத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போறேன்னு சொன்னா, அதான் கிளாசிக்கலா உதாரணம் சொல்லுவாளே, ஒரு குழந்தைக்கு மிட்டாய் தரேன்னு சொல்லிட்டு அந்த மிட்டாயை குழந்தை கையிலையும் கொடுத்துட்டு குழந்தை சாப்பிடலாம்னு நினைக்கும் போது தட்டி பறிச்சா அந்த குழந்தை எவ்வளவு வருத்தப்படும். அது போல என் தலையில கிட்டத்தட்ட கொண்டு வந்து திருவடியை வச்சு எல்லா அனுகிரகமும் எனக்கு பண்ணுவது போல வந்துட்டு டமால்னு திடீர்னு என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னா என் தலைவிசையாய் வந்துட்டு அதுக்கப்புறம் நீ விட்டுட்டு போலாமா? இது 4வது கேள்வியா கேட்டார். அதுக்கு மேல நம்மாழ்வார் சொல்றார், நீ என்னடா போறது, நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன், இந்த இடம் உருகி சேவிக்கணும், இனி நான் போகலொட்டேன். ஒரு குழந்தை சொல்ற மாதிரி சொல்றார். இனி இதுக்கப்புறம் நான் இந்த பக்தனாகிய நம்மாழ்வார் போகலொட்டேன், நான் உன்னை போக விட மாட்டேன். என்கிட்ட நீ வந்துட்டு போறேன் நான் சொல்றேன், இனி நான் போகலொட்டேன், உன்னை நான் போக விட மாட்டேன். குழந்தை கையில மிட்டாயை கொடுத்துட்டு குடுன்னு சொன்னா கொடுத்துருமா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் இல்லையா, அந்த குழந்தை தன்மையோடு நம்மாழ்வார் சொல்கிறார், இனி நான் போகலொட்டேன். இனினா இதுக்கப்புறம் என் தலைக்கு மேல நீ திருவடி வச்சுட்டு வைகுண்டத்தையே காமிச்சுட்ட. வைகுண்டத்தையே காமிச்சதுக்கு அப்புறம் உன்னை விட்டுடுவேன் நான் நினைச்ச, முடியாது, விட மாட்டேன். இனி நான் உன் பக்தனாகிய நான், உன்னை வளைத்து பிடித்த நான் போகலொட்டேன், உன்னை போக விட மாட்டேன்னார். பெருமாள் கேட்டார், நீங்க யார் சுவாமி போகக்கூடாது போகலாம் இதெல்லாம் சொல்றதுக்கு? ஏன் இஷ்டம், நான் போவேன்னார். நம்மாழ்வார் பதில் சொன்னார், பார்ப்பா, நீ என்னிடம் வருவதற்கு முன் நீ சுதந்திரமானவன், என்னை தேடி நீ வரும்போது சுதந்திரமா வந்துடலாம். ஆனா என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகணும்னா இந்த பக்தனாகிய நான் அனுமதிக்க வேண்டும். நான் அனுமதிக்காமல் நீ போக முடியாது. நான் போகலொட்டேன், நான் உனக்கு பர்மிஷன் தரமாட்டேன். இதைத்தான் யாரோ அங்க கொண்டு போய் ஈடு வியாக்கியானத்தை சொல்லி தந்தான் தெரியல, ஏதோ திரைப்படத்துல ஒரு காட்சி வைக்கிறார், என் ஏரியாவை தேடி நீ உள்ள வந்துடலாம், ஆனா நீ வெளியில போகணும்னா என் பர்மிஷன் இல்லாம போக முடியாது. இதெல்லாம் நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து சொன்ன விஷயம். இனி நான் போகலொட்டேன், நீ என்னை தேடி வர வரைக்கும் நீ சுதந்திரமானவன். ஒன்ஸ் என்கிட்ட வந்துட்டேன்னா என் கட்டுப்பாட்டுல தான் நீ இருக்க. இனி நான் போகலொட்டேன், உன்னை நான் போக விட மாட்டேன். என்னை நீ ஏமாத்த கூடாது, ஒன்றும் மாயம் செய்யேல். இந்த இடத்துல மாயம்னா வஞ்சனை, ஏமாற்று வேலைன்னு அர்த்தம். ஒன்றும் ஒரு துளி அளவு கூட மாயம் செய்யேல். இந்த மாயம்ங்கிறத என்கிட்ட பண்ணாத. பகவானே, உன்னுடைய நிறைய குணங்களை நான் அனுபவிக்கணும்னு பாக்குறேன். நீ இந்த மாயம் பண்றது, ஏமாத்துறது, இந்த ஒரு குணத்தை மட்டும் காமிச்சுட்டு மொத்தமா வஞ்சித்துட்டு போகலாம் நினைக்காத. மாயம்ங்கிறதும் அப்கோர்ஸ் நீ பண்ணுவ, அது நல்லதுக்காக பண்ணுவ, அந்த உன் குணத்தை அப்படி வேணாலும் காட்டு. ஆனா உன்னுடைய எல்லா குணத்தையும்
காட்ட வேண்டும், எல்லாத்தையும் நான் அனுபவிக்க ஆசைப்படுறேனே ஒழிய சும்மா இந்த மாயம்ங்கிறத காட்டி என்னை விட்டுட்டு போலான்னு நினைக்காத. ஒன்றும் மாயம் செய்யேல், என்கிட்ட மாயை செய்யாதே, என்னை வஞ்சித்து விடாதே. என்ன இந்த உடம்ப பாருன்னு நம்மாழ்வார் காட்டுறாராம். தண்டகாரண்யத்தில் ராமன் எழுந்தருளி இருந்த போது ரிஷிகள்லாம் ராமபிரான்ட்ட தங்கள் உடலை காட்டி ஏகி பஷ்ய சரீராணின்னா, இந்த உடல்களை எல்லாம் பார் ராமா, அரக்கர்களால எவ்வளவு காயங்கள் பட்டிருக்கு பாரு, அரக்கர்களை வதம் பண்ணணும்னாலாம். இப்ப நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட என்ன கொஞ்சம் பாருங்கிறாராம். இந்த உடலை பார், உன்னை பிரிந்த வேதனையால் எப்படி வாடி கிடக்கிறது பார். அங்க ரிஷிகளுக்கு கூட உடம்புதான் வாடித்து, இங்க ஆத்மாவே வாடிக்கொண்டிருக்கிறது. அதனால இதற்கு மேல் நீ இந்த மாயாஜாலம் பண்றதோ வஞ்சனை செய்வதோ ஏமாத்துறதோ கூடாது, நான் உன்னை போக விட மாட்டேன், என்னிடம்தான் நீ இருக்க வேண்டும், எனக்கு அனுகிரகம் பண்ணியே தீர வேண்டும்னு பகவானை வளைத்து பிடித்தார் நம்மாழ்வார். அதுதான் இந்த முதல் பாசுரம். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா, என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே, என் கள்வா தனியேன் ஆருயிரே, என் தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன், ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே. இந்த உலகத்தை படைப்பதற்காக சிந்தனை செய்தவனே, நான்முகனாகிய பிரம்மாவுக்குள் அந்தர்யாமி ஆனவனே, முக்கண்ணனாகிய சிவபெருமானுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருந்து உதவி செய்பவனே, காத்தல் தொழிலை நேரடியாக நீயே செய்வதற்காக நாராயணனாக வந்து அவர்களுக்கு மத்தியில் விளங்குபவனே, எனக்கு என்னுடைய உள்ளத்தையே கொள்ளை கொண்ட அழகான கனி போன்ற திருவாயும் தாமரை போன்ற கண்ணும் கருமாணிக்கம் போன்ற திருமேனியும் கொண்டு என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு சென்றவனே, திருஷ்டி கழிக்க பொல்லான்னு ஒன்னு சேர்த்துக்கிறேன், அப்படிப்பட்ட பொல்லாதவனே, இந்த தனி மரமாக இருக்கும் எனக்கு உயிராக இருப்பவனே, என் தலைக்கு மேல் நீ திருவடியை வச்ச அனுபவத்தை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் போறேன்னு சொன்னா, என்கிட்ட வந்துட்டேன்னா இனி நான் அனுமதிக்க மாட்டேன், நீ போகக்கூடாது, இந்த மாயம்ங்கிற குணத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத, உன்னை பிரிந்த இந்த ஆத்மா எப்படி வாடி இருக்கிறது பார் என்கிறார் நம்மாழ்வார். இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். சிருஷ்டியர்த்தம் மனனே ஸ்திதாஸ்தித சதுர் வக்ர த்ரிநேத்ரோபகிருத் மத்பிம்பாதர நீல நூதன மணே பத்மாக்ஷ மத்வஞ்சகா பூர்ண பிராண மமைக கஸ்ய சிரசோபி உச்சைருபேத்ய ஸ்திதம் சம்மன்யேகம் இதோன கந்தும் அபி மா கார்ஷீஸ்வ மாயாம் மயி. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். O the great thinker, O the four-faced, O the three-eyed helper, O my naughty one with fruity lips, lotus eyes and ruby body, O the one that stole my heart, O the life of this lonely being, after coming above my head, I won't let you go hereafter, don't cheat me என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். வெறும் பெருமாளை கூப்பிட்டா போராது, தாயாரோடு சேர்த்து கூப்பிட போறேன், பிராட்டி மேல் ஆணை என்று சொல்ல போகிறார் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய தாய் மேல் ஆணை என்ன என்பதை அடுத்த பாசுரத்தில் காண்போம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா, என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே கள்வா. முனியே நான்முகனே முக்கண்ணப்பா, என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே கள்வா. தனியே நாருயிரே என் தலைவிசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன், ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே. தனியே ஆருயிரே என் தலைமிசையாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன், ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே. நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது.
மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.